பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதையில தொடர்ந்து எதை பற்றி கற்று வருகிறோம்னா, பௌத்தம் சொல்லக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களை பற்றின விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில அந்த 83வது அடியில பார்த்தோம், உணர்வு எனப்படுவது உறங்குவோர் உணர்விற்று புரிவின்று ஆகி புலன் கொள்ளாததுவே. இதுதான் இந்த இடத்துல இந்த பகுதியை தான், அதாவது தேவரும் மக்களும் பிரம்மருமாகி மேவிய மகிழ்ச்சி வினை பயன் உண்குவர் பிறவிதோறும் செய்தற்குரிய நன்மை தீமைகளை மையமாக கொண்டு எடுப்பதற்கு உண்டான பிறவிகளாகிய தேவர்களாகவோ மக்கள்களாகவோ பிரம்மராகவோ மாதிரி மாற்றம் அந்த மாதிரியான பிறப்பினுக்கு உட்பட்டு அவர்கள் போன பிறவியில எதனை செய்தார்களோ அந்த செயலுக்கு உரிய வினை, அதனால் விளையக்கூடிய பயன் எதுவோ அதை அனுபவிப்பார்கள். ஏற்கனவே நாம விவாதிச்சிருக்கோம். நம்முடைய வேதாந்த மதங்களுக்கும் பௌத்த மதத்தினுக்கும் இதுதான் அடிப்படை வேறுபாடு. பிறவிதோறும் வரும் பாவத்தை புண்ணியத்தை நீங்கள் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்பது பௌத்தம். இதேதான் சமணமும். ஆனால் நம்முடைய வேத மதங்கள்ல தான் பேசுகிறோம், தவறு செய்து அதனால் பாவம் விளைந்தால் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளுதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. இறை வழிபாட்டு அப்படித்தான் நம்ம பெருமையாக பேசணும், பாவத்தை நீ போக்கிக் கொள்ளலாம். நீங்க கந்தர் அனுபூதியை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுடைய வேல்பட்டு அழிந்தது மலை, அவனினுடைய கால்பட்டு நம்முடைய நெற்றியில எழுதப்பட்ட அயனான் எழுத்து மறைந்ததுன்னு பாட்டு எழுதுவான். பிரம்மனால் நம் தலையிலே எழுதப்பட்ட பிறவிதோறும் நாம் அனுபவிக்கப்பட வேண்டிய தீமைகள் எல்லாம் முருகனது திருவடியை சென்று பொருந்தி வணங்கினோம்னா அவனது திருவடி நம்ம நெற்றியில பட்டா பிரம்மனால் எழுதப்பட்ட அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு போகும்னு கத்துக் கொடுத்து. அதனால்தான் நம்முடைய மதங்கள் ஏன் லகுவா போயிற்றுன்னா, தவறு, அதனால் விளையக்கூடிய பாவம், அதனை போக்கிக் கொள்ளுதற்கு உண்டான வாய்ப்பு, இறை வழிபாடு, இத்தகு வழிபாடு செய்தால் இன்னென்ன உன்னுடைய பாவங்கள் போகும் அப்படின்னு முதல்ல சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்த பாவங்களை போக்கிக் கொள்ள நீங்க ரியலைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் செய்தது பாவம் என்று உளம் தோய வருந்தினோம்னா பாவம் போகும்னு. அதற்கு அடுத்தது இன்ன பாவத்திற்கு இன்னென்ன பிராயச்சித்தம்னு பேசினார். எவ்வளவு லகுவாக்கி கொண்டே வந்தோம்னு பாருங்க. இப்ப என்ன ஆயிற்று, பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பிராயச்சித்தத்தை முன்னாடி செய்துட்டு அதன் பிறகு பாவத்தை செய்யக்கூடிய அளவினுக்கு மனதை பக்குவப்படுத்தி கொண்டு, அல்லது நம்ம ஏதாகிலும் ஒரு தவறு செய்து விட்டோம்னா உடனே அதுக்கு இந்த பிராயச்சித்தம் செய்தால் போதும் என்ற அளவினுக்கு மனதை நாம் ஆறுதல் படுத்தி கொள்ள தலைப்பட்டு விட்டோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சிக்கல். இதை உங்களால தவிர்க்க முடியல. ஆனால் பௌத்தம் என்ன சொல்லுகிறது, நீ எடுக்கக்கூடிய பிறவியில பிறவிதோறும் உனக்கு உண்டான நன்மையையும் நீ அனுபவிப்பாய், தீமையையும் அனுபவிப்பாய். அப்ப நன்மையை அனுபவிக்கின்ற பொழுது, எடுத்த பிறவியில தீமையை அனுபவிக்கின்ற பொழுது போன பிறவியின் அது எச்சம். ஆகவே இந்த பிறவியில நாம நல்லதாகவே செய்ய வேண்டும், உன்னை நீ பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த உணர்வை பற்றி சொல்லுகிறார்கள். உணர்வு எனப்படுவது உறங்குவோர் உணர்விற்று புரிவின்று ஆகி புலன் கொள்ளாததுவே. உணர்வுன்றது என்ன அப்படின்னாக்க ரொம்ப அழகான இடம் இந்த விளக்கம், ரொம்ப சுவாரஸ்யமா ரசிக்கணும். உணர்வுன்றதுக்கு அவங்க என்ன பேசுகிறார்கள், பௌத்தத்துல பஞ்சஸ்கந்தம்னு பேரு. இந்த ஸ்கந்தத்துல ஒன்றாக பேசப்படுவது உணர்வு. அதாவது தூங்குவோனினுடைய உறங்குவோன் உணர்வு, தூங்குவோருடைய உள்ளம் என்ன ஆகும்,
நம்மை சுற்றி நடக்கக்கூடியனவற்றில் தெளிவு இருக்கும். ஆனால் நம்முடைய புலன்கள் அதில் ஈடுபடாது. அதுதான் நமக்கு உணர்வு அப்படின்னு பேர். உணர்வு அடிப்படையில நம்மை சுற்றி நடப்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவ்வாறு அறிந்து கொள்வதில் நம்முடைய புலன்கள் அதில் ஈடுபடாது. இதுக்கு பேரு உணர்வுன்னு பேரு. இது ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய இடம். ஏன்னு கேட்டா, இப்ப நமக்கே தெரியும், நீங்க சில நேரங்கள்ல உறங்குகின்ற பொழுது உங்களை சுற்றி உலகம் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. எதுவும் மாறல உலகத்துல. உங்களை சுற்றி உலகத்துல எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது. உதாரணம் வேற விதமா சொல்லுவோமே, நீங்க உங்களுடைய நினைவு இருக்கின்ற பொழுது உங்களிடம் யாரேனும் ஒருத்தர் கடுமையா பேசுற, நீங்க உடனே என்ன செய்வீங்க? அவர் கடுமையா பேசுவதற்கு மாறாக எதிர்த்து அவற்றை நீங்க விவாதம் செய்வீர்கள். அதே போல நீங்கள் நினைவோட இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உண்டான 8 விதமான ரசாக்களும் உங்களை செயல்படுத்தும். யாரையேனையும் கண்டு நீங்கள் மோகிக்கலாம், காமம் கொள்ளலாம், ஒருவர் மீது பொறாமை கொள்ளலாம், ஒருவர் மீது கோபப்படலாம், ஒருவரை அருவருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை பார்த்து அருவருத்தீர்களோ அவர் உங்கள் அருகிலேயே உறங்கும் போது இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து அருவருக்க முடியாது. ஏனென்றால் உறங்கிய நிலையில உங்க உணர்வுகள் உங்களுள் ஒடுங்கி உங்கள் புலன் எல்லாம் செயலற்று இருக்கும். அப்படி செயலற்று இருக்கின்ற போது உங்களால் ஏதொன்றையும் செயல்படுத்த முடியாது. அதுக்குதான் சொல்றார், உறங்குவோர் உணர்வில். நீங்கள் உறங்குகின்ற பொழுது உங்களுக்கு கோபம் தரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும், ஆனா கோபப்பட முடியாது. பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்கும், ஆனால் பொறாமையை காட்ட முடியாது. அதே போல அழுதற்கு உண்டான சூழல் கிடைக்கும், நிகழ்ச்சி நடக்கும், ஆனால் அது உங்களை பாதிக்காது. ஏனென்றால் நீங்கள் உறங்குகின்ற நிலையில இருக்கின்ற பொழுது எந்த உணர்வும் உங்களை பாதிக்காது. இதான் அடிப்படை. அதனாலதான் உணர்வு எனப்படுவது உறங்குவோர் உணர்வில் புரிதின்று ஆகி, புலன்கள் ஏதொன்றையும் புரியாமல் அமைதியாகும். புரிதல்னா செய்தல். உங்கள் மனதினுள் இருக்கக்கூடிய 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த புலன்கள் பொறிகளினால் தூண்டப்பட்டு செயல்படும் இல்லையா, செயல்படாமல் நின்றுடும். உறக்கத்துல உங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. அதனால ஆகவே உணர்வெனப்படுவது உறங்குவோர் உணர்வில் புரிவின்று ஆகி புலன் கொள்ளாதது. பாருங்க, என்ன நடந்தது என்று உங்களுக்கு புரியாது, அறிவும் ஓய்வெடுத்துக் கொள்ளும். அந்த அறிவு ஓய்வெடுத்துக் கொள்ளுவதனால புலன்கள் செயல்படாது. புலன்கள் செயல்படாததுனால உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வினுக்கும் நீங்க என்ன பண்ண மாட்டீர்கள்? ரியாக்ட் பண்ண மாட்டீர்கள். ஆகவே இதுக்கு பேரு உணர்வுன்னு பேர். அடுத்து அருவுரு என்பது அவ்வ உணர்வு சார்ந்த உயிரும் உடம்பும் ஆகும் என்ப. இந்த அருவுருன்றது என்னன்னாக்க, ஏற்கனவே என்ன சொன்னோம், உணர்வு உறங்கிய நிலையில உங்களை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்ச்சியில என்ன நடந்தாலும் உங்கள் உணர்வு சாட்சியாக நிற்குமே ஒழிய தான் பங்கெடுத்துக் கொள்ளாது இல்லையா? அதே போல அருவுரு என்பது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்கு 3 விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சு. ஒன்று உணர்வு, 2வது உள்ளம், 3வது விஞ்ஞானம். இது 3 ஒரே மாதிரியான செயல்பாடுகளுக்கு உரிய. உங்களினுடைய உணர்வு உள்ளத்திலிருந்து தோன்றுகிறது. அவ்வாறு தோன்றுவதற்கு அறிவு அதற்கு செயல்படுத்த உதவுகிறது. 3 ஒரே விஷயம்தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் பெறும். செயல்படுத்தப்படுகின்ற பொழுது அது விஞ்ஞானம், உள்ளத்துக்குள்ள தேங்கி நிற்கின்ற பொழுது அது உணர்வு,
இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறதுனா, இவைகள் எல்லாம் கரும தொகுதியோடு கூடிய செயல்பாட்டுக்கு உட்பட்ட உயிர்னு பேரு. இது கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமான இடம். உங்கள் உணர்வு உடலோடு சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது அது உயிர். உயிர் தனியா செயல்படுமானா படாது. யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் நம்ம உடம்போடு சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டதால் தான் இந்த உடல் செய்யக்கூடியவற்றையெல்லாம் உயிர் மறைவாக நின்று இயக்குகிறது. அதனாலதான் உங்களுக்கு பசிக்கிறது, அதனாலதான் உங்களுக்கு கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது. உடம்ப விட்டு உயிர் போயிட்டோம். அப்ப இந்த உடல் எஞ்சிய நிலையில ஏதொன்றையும் செய்ய முடியாது. அப்போ உடலுக்குள்ள இந்த உயிர் நின்று செயல்படுத்துகிறது. ஆனால் உயிர் எதனோடும் தொடர்பு வைத்துக் கொள்வது இல்லை. அதான் நுணுக்கம். உயிர் இல்லாமல் உங்களால் ஏதொன்றையும் உணர்வு பூர்வமாக செய்ய முடியாது. ஆனால் உங்கள் உணர்வினுக்கு உண்டான பாதிப்பினை உங்கள் உயிர் அனுபவிக்காது. உங்க உயிரால ஏதோ ஒரு அனுபவத்தையும் பெற முடியாது. இது எது போலன்னா, ஏற்கனவே நான் சொன்ன விளக்கம்தான். இது எது போல அப்படின்னாக்க, டார்ச்சில் போடக்கூடிய பேட்டரி கட்ட மாதிரி. செல்ல கொண்டு போயிட்டு டார்ச்சுக்குள்ள போட்டா டார்ச்சை எரிய வைக்கும், செல் எரியாது. செல்ல கொண்டு போயிட்டு கேமராக்குள்ள போட்டா கேமரா இயங்கி படம் எடுக்கும், செல் படம் எடுக்க. செல்ல கொண்டு போயிட்டு கை கடிகாரத்துல போட்டோம்னா நேரம் காட்டும் அந்த கடிகாரம், ஆனா செல் நேரம் காட்ட. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற உயிரும் அது போல நம்ம உடம்புக்குள்ள இருந்து நமக்கு உண்டான எல்லா உணர்வுகளையும் இயக்கும். ஆனால் உடல் இயக்கக்கூடிய அளவினுக்கு அதனால் விளையக்கூடிய விளைவை உயிர் எடுத்துக்காது, வாய்ப்பில்லை. இதுதான் இதனுடைய சிறப்பு. ஆகவேதான் அருவுரு என்பது அவ்வுணர்வு சார்ந்த உயிரும் உடம்பும் ஆகும் என்ப. அருவம் என்பது உயிர், உருவம் என்பது உடல். உருவமாகிய உடலை அருவமாகிய உயிர் இயக்கும். ஆனால் இந்த உயிரானது உடல் பெறக்கூடிய எந்த ஒரு சௌகரியத்தையும் தான் பெறாது, எந்த ஒரு செயல்பாடுகளையும் அது பாதிக்காது. ஆகவே உயிரும் உடம்பும் ஆகும் என்ப வாயில் ஆறும் ஆயும் காலை. இந்த வாயில் என்பது 6 விதமான வாயில். 6னா வழி. வாயில் ஆறும் ஆயும் காலை உள்ளம் உருவிக்க உறும் இடன் ஆகும். இந்த வாயில்கள்ல எப்படி வரும்னாக்க, வாயில்னா வேற ஒண்ணும் இல்லை சார், நம்ம உடம்புல இருக்கிற 9 வாயில்கள், 9 துவாரங்கள். அதுதான் வழி. நிறைய பேர் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது செலுத்தப்படக்கூடிய வாயில், துவாரம், 9 துவாரம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது போல வழி, ஆயதனம்னு பேரு, இடம், இதெல்லாம் ஒரு பொருட்சொற்கள். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்துக்கும். சொல்றோம் இல்லையா? திணிவா மாட்டுல கூட சொல்றோம் இல்லையா? நம்முடைய 9 துவாரங்கள் அடங்கின இந்த உடல். 9 துவாரம் என்னன்னு தெரியும்? காது 2, கண்ணு 2, 4, மூக்கு 2, 6, வாய் 7, அப்புறம் மலம் போற வழி 8, சிறுநீர் போற வழி 9. இதுதான் இந்த 9 துவாரத்தின் வழியாக. இது கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஐயா. ஒரு காலத்துல எந்தெந்த துவாரத்தின் வழி உயிர் பிரியும்ன்றத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மரண தருவாயில மரணமான ஒன்று நிகழ்கின்ற பொழுது
அவர் உடலில் உள்ள உயிரானது எப்படி பிரிகிறது என்பதை விவாதிக்கின்ற பொழுது நிறைய தத்துவங்கள் கொஞ்சம் அச்சமா இருக்கும், கொஞ்சம் கவலையா இருக்கும், சில நேரங்கள் அருவருப்பார். அதாவது மிக கீழான நிலையில அதீத பாவங்கள், அதீதமான தவறுகள், குற்றங்கள் செய்தவர்களது உயிரானது அவர்களினது மலத்துவாரத்தின் வழி போகும். இதெல்லாம் எவ்வாறு எல்லாம் உயிர் பிரிகிறதுன்னு பட்டியலிட்டு இருக்கிறார். மிகச்சிறந்த ஞானிகள், மிகச்சிறந்த தவ சிரேஷ்டர்களுடைய மரணம் என்பது தலை வழியாக போகும். ஏன்னா மற்றைய துவாரங்கள் எல்லாம் இந்த உயிரை போக்குதற்கு இடம் கொடுக்காதான். ஏன்னா இது பரிசுத்தமான ஆத்மா, பரிசுத்தமான உயிர், இதை நாம வெளியிடக்கூடாதுன்னு அவைகள் கட்டுல நிற்குமாம். அப்பொழுது நம்முடைய விதி முடிந்த நிலையில உயிரானது தலை வழியாக வெளியே போகும். இதுக்கு பேரு கபால மோட்சம்னு பேர். ஞானிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. அது மாதிரி உயர்ந்த சிந்தனையாளர்கள், அறிவில் சிறந்த சான்றோர்கள், அவர்கள் இறக்கின்ற பொழுது பிராணன் என்கின்ற உயிர் கண் வழியாக போகும். இதெல்லாம் அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய செய்தி. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா எனக்கு படித்த செய்தி தான். ஆனா ஒன்று மட்டும் தெளிவா சொல்ல முடிகிறது, என்ன அப்படின்னா, நீங்கள் எதன் வழியாக உயிர் போனது என்பதை உங்களினுடைய அதாவது ஒருவரினுடைய மரணத்திற்கு பிறகு உடல் தன்மையை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் அருவருப்பான விஷயம்தான், இருந்தாலும் தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் மரணம் நடந்ததன் பிறகு உடனுக்குடனாக ஒரு 4 வேலையை செய்வார். ஒன்று, கால் பெருவிரலை கட்டி விடுவார்கள் சேர்த்து. அது போல நெஞ்சு கூட்டுக்கு மேல கை பெருவிரல்கள் சேர்த்து பெருவிரலை கட்டி விடுவார்கள். வாய் திறந்து இருந்ததுன்னா வாயை மூட முடியாது. அப்ப வாய் வழியாக அந்த பிராணன் போய் இருக்கிறது என்றால் வாய் திறந்து, அந்த வாயில என்ன பண்ணுவார்கள், ஏதாவது துணி வைத்து கட்டி விடுவார்கள். திறந்த வாயை மூட முடியாது, பிராணன் அது வழியா போயிருந்தது. அது போல மூக்கு வழியாக போயிருந்தால் மூக்கின் வழியாக ஃப்ளூயிட்ஸ் வர ஆரம்பிச்சு. அதனாலதான் மூக்குல பஞ்சு வச்சு அடைப்பார்கள். கண்கள் வழியாக உயிர் போகிறதுன்னா கண்ணை மூடுவார்கள், திறந்த கண்ணா இருக்கும். அது போல செவி வழியான்னா காதுல பஞ்சு வச்சு. இந்த வாய் திறந்த வாயை மூட முடியாமல் போனால்தான் வாயோடு கீழே வச்சு தலையில துணியை கட்டுவாங்க. இதெல்லாம் நடந்ததன் பின் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. ஆனா பழைய தத்துவ இலக்கியங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால் அதற்கு ஏற்றால் போல் மரணமானது அமையும். இது அவர்களால் சொல்லப்பட்ட செய்தி. இது எந்த அளவினுக்கு உண்மை பொய்ன்னு கேட்டா, இத பெரும்பாலானவர்கள் உண்மைன்னு தான் பேசுகிறார்கள். மருத்துவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால இந்த உள்ளம் உருவிக்க உறும் இடனாகும் ஊரென உரைப்ப உள்ளமும் வாயிலும் வேறு புலன்களை மேவுதல் என்ப நுகர்வே உணர்வே புலன்களை நுகருதல். ஆகவே உள்ளம் உருவிக்க இந்த விஞ்ஞானத்தில் விஷயங்களை அடைவித்ததற்கு உறும் இடனாக உற்ற இடங்கள் இவை. நம்முடைய 5 புலன்களை உருவாக்கக்கூடிய பொறிகள். ஆகவே மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் இந்திரியங்கள் 5 இவைகளை இயக்கக்கூடிய மனம், இந்த 6 தான் எல்லா உணர்வுகளையும் நமக்கு உருவாக்குகிறது. எல்லா உணர்வுகளும் இவைகளை கொண்டுதான் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு உருவாகும். ஆக வேறு புலன்களை மேவுதல் என்ப நுகர்வே உணர்வு புலன்களை நுகருதல். ஆகவே அந்த வாயில் இலக்கணம்ன்றது இது. இந்த 9 வாயில்கள் வழியாக நாம் ஏற்றுக்கொண்டவைகள் எல்லாம்
நம்முடைய உள்ளத்தினால் இயக்கப்பட்டு இந்த பொறிகள் அதை செயல்படுத்தப்பட்டு புலன்கள் அவைகளை நுகருகின்றன. இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. சாதாரணமா புரிய வைக்கலாம். ஒரு சுவையான உணவை பார்க்கிறீங்க, கண் பார்க்கிறது. கண் என்கின்ற பொறி அதை பார்த்த உடனே மனது என்ன முடிவு செய்கிறது? அழகாக இருக்கிறது. இதை தயார் பண்ணிருக்கிற முறையும் அதை தட்டில் வைத்திருக்கிற நேர்த்தியுமே அழகா இருக்கு. அந்த சுவையான அந்த பொருள் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாக கண்ணு பார்க்க. அதிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை மூக்கானது அப்படி உறிஞ்சி அதனது சுவை, அதனுடைய நறுமணம் எப்படி இருக்கிறது என்றதை மனதுக்கு சொல்ல உடனே மனது புலனுக்கு என்ன சொல்லுகிறது? இதை சுவைத்தால் மனமே இவ்வளவு நன்றாக இருக்கிறது, இதை வாயில இட்டு சுவைத்தால் எப்படி இருக்கும்? உடனே நாக்கில உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த உமிழ்நீர் சுரந்த உடனே நமக்கு அதை உண்ண வேண்டும்ன்ற தேவை. உடனே நம்ம மனது என்ன சொல்லும்? நம்ம கைகளுக்கு குறிப்பு கொடுக்கும், அதை போய் எடு. அதை எடுத்து வாயில் போட்டு கொண்ட உடனே அந்த சுவையை நம்ம ரெலிஷ் பண்ணும்போது, அனுபவிக்கின்ற பொழுது நம்ம உடம்புல இந்த மயிர்கால்கள் எல்லாம் அப்படி சிலிர்த்து நிற்கும். அப்போ உங்கள் மனதில் ஏற்பட்ட அந்த உணர்வு, இதை உருவாக்குவதற்கு இந்த புலன்கள் எல்லாம் துணை நிற்கின்றன. ஒவ்வொன்றும் அப்படிதான். ஒரு இனிய இசை கேட்கின்ற பொழுது, அதே போல காமத்துல மனது செலுத்தப்படுகின்ற பொழுது, இவை எல்லாமே புலன்களினால் உருவாக்கப்படக்கூடியவைகள். இந்த புலன்களை எது இயக்குகிறதுன்னா மனது. இந்த புலன்களினது செயல்பாடுகள் பொறிகளின் மூலமாக தீர்க்கப்படுகின்றன. அதனாலதான் புலன்களை மேவுதல் என்ப நுகர்வே உணர்வு புலன்களை நுகருதல். ஆகவே இந்த வாயில்களின் மூலமாக இந்த ஊறு என்கின்ற ஸ்பரிசத்தையும் புலன்கள் என்கின்ற விஷயங்களையும் மனது ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆகவே இந்த ஊற்று தவிர்க்க முடியாது. இந்த மனத்துக்குள்ள இவ்வாறு வரக்கூடிய ஊற்று உணர்வு தவிர்க்க முடியாதது. இந்த ஊற்று உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இதை விட்டு விலக போக முடியாது, விலகுதலும் நடக்காது. இதான் பெரிய இந்த ஊற்றுணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் விட்டு வெளியே வருவதற்கு பேரு தான் ஞானம். இந்த ஊற்று உணர்வினால் எல்லோரும் ஈர்க்கப்படுகிறோம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய துணிமணியை பார்த்த உடனே கண் அதை விரும்புகிறது. நமக்கு அது நேர்த்தியாக இருக்கும்னு மனது சொல்லும். நல்ல ஒரு இசையை கேட்கின்ற பொழுது, நம்மை பற்றி 4 விதமான மக்கள் புகழுகின்ற பொழுது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆகவே இந்த ஊறு என்கின்ற ஒன்றுதான் 9 துவாரத்தின் வழியாக உண்டான இந்த உடலை, அதன் கண் உண்டான உணர்வுகளை உயிர் என்கின்ற ஒன்று இயக்க, அதனால் 5 பொறிகளின் வாயிலாக வரக்கூடியனவற்றை மனம் என்கின்ற ஒன்றுமாக சேர்ந்து எல்லாவற்றையும் நுகருவதற்கு உண்டான புலன் ஈடுபாட்டை தருகின்றன. ஆகவே அடுத்து வேறு புலன்களை மேவுதல் என்பது நுகர்வே உணர்வு புலன்களை நுகருதல். அடுத்தது வேட்கை விரும்பி நுகர்ச்சி ஆறாமை. வேட்கைன்றது என்னன்னா நிரம்பாமை, ஆறாமைன்னா நிரம்பாமை. நமக்கு ஒன்றின் மீது ஏற்பட்ட ஆசை, ஒன்றின் மீது ஏற்பட்ட ஈடுபாடு, ஒன்றின் மீது ஏற்பட்ட ரசனை, அது என்னாகிறது? நிரம்பாமல் மேலும் மேலும் ஆசையை தூண்டுவதாக அமைவது. ஆகவே வேட்கை விரும்பி நுகர்ச்சி ஆறாமை, நுகருதலை முழுமையுமாக
நிரம்பாதிருத்தல். அப்போ நமக்கு உண்டான நுகர்ச்சி நமக்கு நிரம்பலன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதை சுற்றியே மனது செயல்பட தொடங்கும். நமக்கு உண்டானது முழுமையுமான திருப்தி கிடைக்கலன்னா நாம் என்ன செய்வோம்? அதை சுற்றியே மீண்டும் மீண்டும் சிந்தித்த நிலையில இருப்போம். ஆகவே இதுக்கு பேரு வேட்கை. வேட்கை என்பது ஒன்றின் மாட்டு போதுமான அளவு முழுமையுமான ஈடுபாட்டை பெற்று அதனை அனுபவிக்காது இருந்தது. இது ஒரு இடர்பாடான விஷயம். ஆகவே வேட்கை விரும்பி நுகர்ச்சி ஆறாமை. விரும்பிய ஒன்றை நீங்கள் முழுமையுமாக அனுபவிக்காமல் இருப்பதினால் அதனால் வரக்கூடிய உணர்ச்சி வேட்கை. ஞாபகம் வச்சுக்கணும். வேட்கையினால உங்களுக்கு அதிக ஆசை வருதுன்னு இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று உங்களால் முழுமையுமாக நுகரப்படாமல் இருக்க அதனால் விளைவது வேட்கை. நாம் இதுவரைக்கும் தப்பா புரிந்திருப்போம். தத்துவ நடைமுறையில தத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் வேற. நாம வேட்கை என்பதை ஒன்றின் மீது கொண்டுள்ள பெரிய ஆசைய வேட்கைன்னுவோம். தத்துவம் அப்படி சொல்லல. நீ எதனை நுகர ஆசைப்படுகிறாயோ அதை முழுமையுமாக நீ நுகராமல் போனதினால் ஏற்படக்கூடிய ஈடுபாடுக்கு பேரு வேட்கை. சரியா? வேட்கை விரும்பி நுகர்ச்சி ஆறாமை. பற்றெனப்படுவது பசைய அறிவே. பற்றுன்றது ஒன்றின் மீது நாம் செலுத்தக்கூடிய உணர்வு நம்மை விட்டு நீங்காமல் ஒட்டி கொள்வது. தவிர்க்க முடியல. நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. நாம கொண்டு இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு என்ன பேர் வைக்கிறோம்? ஹேபிட்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு, விட முடியாத பழக்கத்திற்கு ஹேபிட்னு பேர் வைக்கிறோம். ஏன் ஹேபிட்னு பேர் வந்தது தெரியுமா? ஹேபிட், HABIT. ஏன் அதுக்கு ஹேபிட்னு பேர் வந்தது தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய ஹெச்சை எடுங்க, அதுல கொஞ்சம் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி, ஏவை எடுங்க, பிட்டிஸ் தேர், ஏதோ ஒண்ணு கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிஏ எடுங்க, இட் இஸ் தேர், இட்டுன்னா அது இன்னும் உங்க கிட்ட இருக்கு. அதனால அதுக்கு பேரு ஹேபிட். ஆகவே மனது என்ன ஆகிறது? ஒன்றின் மீது பற்றி, ஒன்றை பற்றியதன் பிறகு அதனது தன்மையிலிருந்து அது விடுதலை பெறுவது இல்லை. அதை மேலும் மேலும் நுகர வேண்டும், மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டே இருக்கும். ஆகவே அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள் தத்துவவாதிகள்? அற்றது பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை எதற்கு? பற்று விடற்கு. இந்த பற்று என்பது, அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? உறவுகளுக்கெல்லாம் நம்ம என்ன வைக்கிறோம்? பற்றுன்னு பேர் வைக்கிறோம். சொந்தங்கள் மீது பற்று வைக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு துன்பத்தை தரக்கூடியன. பற்றை அறுத்தால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இது பற்று என்பது நம்மை அறியாமல் நம்முள் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய உணர்வு. அதனாலதான் பற்றெனப்படுவது பசைய அறிவு, ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அறிவு. அது பசை. பசைன்னா தெரியும் இல்லையா? கோந்து போல ஒட்டி கொள்ளக்கூடியதற்கு பேரு பசைய அறிவே. பவமெனப்படுவது கரும ஈட்டம். ஈட்டம்ன்றது கூட்டம். கரும ஈட்டம் என்பது எப்படின்னாக்க கருமத்தின் தொகுதி தான். பற்று உண்டாக அதனால் வேட்கை ஏற்பட, வேட்கையினால் புலனின்பங்கள் கூட அதனை நுகருவதற்கு நமது 9 வாயில்களின் இடம் தர அதனால் விளையக்கூடிய துன்பங்கள் தொகுதி தொகுதியா நம்ம கிட்ட இருக்கு.
பவம் எனப்படுவது கரும ஈட்டம். கருமம்னா செயல். நீங்கள் எதனை செய்வீர்களோ அதனால் விளைவது பவம். ஞாபகம் வச்சு, நல்லதை செய்தால் அது நற்பவம், தீமையை செய்தால் உற்பவம். அவ்வளவுதான். நீங்கள் இடைவிடாது செய்யக்கூடிய எல்லா செயல்களும் மதிப்பீடப்படுகிறது. ஆகவேதான் கருமம்னா செயல். நீங்கள் நல்லதை செய்யுங்கள், கெட்டதை செய்யுங்கள். நீங்கள் எதனை செய்தாலும் அதனால் விளையக்கூடியனவற்றை மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே பவம் எனப்படுவது கரும ஈட்டம். தருமுறை இதுவென தாம் தாம் சாறுதல் பிறப்பெனப்படுவது கரும பெற்றியின் உறப்புணர்ப்புள்ளம் சார்பொடு கதிகளில் காரண காரிய உருக்களில் தோன்றல். இந்த 4 வரி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டார் இல்லையா? கர்ம வீட்டம், நீங்கள் செய்யக்கூடிய செயல் அதனது தொகுதியினால் என்ன நடக்கும்? தருமுறை இதுவென தாம் தம் சார்தல். நீங்க என்ன கருமத்தை செய்தீர்களோ, கருமம்ன்றது செயல்பாடு, செய்தீர்களோ அதனால் விளையக்கூடிய விளைவுகளுக்கு ஏற்றாற்போல் முறையாக ஓர் உயிரை சாறுதல். தருமுறை இதுவென தாம் தம் சாறுதல் பிறப்பென படுவது அக்கரும பெற்றி. பிறவின்னு ஒண்ணு வருது இல்லையா? அது எதனாலன்னா, போன பிறவியில நீங்கள் என்ன கருமத்தை செய்தீர்களோ அதனது பெற்றி, அதனது தகுதி, அதனது சிறப்பு. நாமே என்ன சொல்றோம்? நாம எதனா கஷ்டப்படும் போது என்ன சொல்றோம்? எல்லாம் என் கர்ம பலன். ஏன் அவன் என்ன கர்மத்தை செஞ்சு தொலைச்சானோ இப்படி அவஸ்தைப்படணும். சில பேருக்கு கடுமையான நோய் வந்தா என்ன சொல்றோம்? என்ன ஜென்மால என்ன கர்மத்தை செய்தேனோ இப்படி எனக்கு இந்த நோய் அலைக்கழிக்கிறது சொல்றோம். அததான் இங்க அழகா சொன்னார். தருமுறை இதுவென தான் தம் சார்தல், கருமத்தினால் விளையக்கூடிய விளைவு நீங்கள் மேற்கொண்ட செயல்களினை சார்ந்திருக்கும். அவ்வாறு சார்ந்து இருப்பதினால் பிறப்பெனப்படுவது அக்கரும பெற்றி. நீங்கள் பிறத்தல் என்று பார்க்கக்கூடியன எல்லாம் உங்களால் போன பிறவியிலே மேற்கொள்ளப்பட்ட கருமத்தினுடைய தகுதி, சிறப்பு. பெற்றின சிறப்பு. நீங்கள் என்ன கருமத்தை, என்ன செயலை செய்தீர்களோ அதன் விளைவுதான் அடுத்தது. இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. இதுல நான் எந்த குழப்பத்தையும், அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்துல அடிக்கடி ஒரு வரியை சொல்லுவேன். அவரவர் வினை வழி அவரவர் அடைய நின்றனர். அவரவர் வினை வழி. வினைனா செயல். நீங்கள் எத்தகு செயலை செய்தீர்களோ அதனால் விளைந்ததற்கு அல்லது விளைதற்கு உண்டான துன்பம் உங்களுக்கு அடுத்த பிறவியை தரும். கவலையே வேண்டாம். இது எச்சம் என்பது இங்குதான். ஒவ்வொருவரும் பிறவியில, இப்ப உதாரணம் பார்க்கிறோம், ஒரே குடும்பம் தான். அந்த குடும்பத்துல 4 பிள்ளைகள் அல்லது 5 பிள்ளைகள் இருக்கலாம். ஏன் 5 பேரும் ஒன்று போல இருக்கிறது? ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் தான். இத ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒண்ணு உண்டு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள்னு தெரியாது. தமிழ் இலக்கியத்துல புறநானூறுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த புறநானூற்று இலக்கியத்துல ஒரு பாடல்ல இந்த வடக்கிருந்த சோழன் ஒருத்தனை பத்தின குறிப்பு வரும். அவன் ஏன் வடக்கு இருந்தான்னு கேட்டா, அந்த வடக்கிருந்த சோழனையும் மதுரையில வாழ்ந்த புலவராகிய பிசிராந்தையாரையும் பெரிய அளவுல நட்பின் குறியீடா சொல்லுவார். இவர் ஒருவர் இருவரும் பார்த்ததில்லை. ஆனால் சோழன் வடக்கிருந்து இறந்த பொழுது பிசிராந்தையாரும் வந்து அவனோடு உயிர் விட்டதாக கதை புறநானூற்றுல சொல்லப்பட்டது.
அந்த புறநானூர்ல இந்த சோழனை பத்தி ஒரு பாட்டு. இவனுக்கு பிறந்த மக்கள் இருவர், தந்தை தனக்கு உரிய நாட்டை தர மறுக்கிறான் என்று அவனோட போர் செய்ய முன் வருகிறார். எப்படி? தகப்பனை எதிர்த்து மக்கள் போர் செய்கிறார். மன்னனும் போருக்கு தயாராயிட்டான், மக்களை போர்க்களத்துல சந்திக்கலாம். அப்போ ஒரு புலவர் பொத்தியார்னு நினைக்கிறேன், அவர் 2 பேருக்கு நடுவுல மன்னன் கிட்ட சொல்றாரு, இது போர்க்களம்னு வந்தாக்க யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோற்பார்கள் தெரியாது. 2 பேரும் வெற்றி பெற முடியாது, 2 பேரும் தோல்வி அடைய முடியாது. ஒன்னாச்சும் யார் வெற்றி பெற்றாலும் என்ன சொல்லுவார்கள்? சோழ மன்னன் வெற்றி பெற்றான். தோற்றால் என்ன சொல்லுவார்கள்? உன் குடியில பிறந்தவன் ஒருத்தன் தோத்தான். முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கும் பெருமை இல்லை. சரி, உன் பையன் வெற்றி பெற்றான்னா உடனே ஊர் உலகம் என்ன சொல்லும்? பையனை எதிர்த்து வயதான காலத்துல இவர் ஏப்பா சண்டைக்கு போனார். ஒரு கால் நீ வெற்றி பெற்றுட்டேன்னா புள்ளன்னு பார்க்காம என்ன கொடூரமா நடந்து கொண்டான்னு உன்னை திட்டும், பெருமையும் கிடைக்காது. இதோட நின்னா பரவாயில்ல. இந்த நாட்டை யாருக்கு கொடுக்க போற? இந்த மக்கள் அல்லாமல் வேறு யாரேனையும் மனதுல எண்ணி இருக்கிறாயா? இல்லை, இவர்கள் தான் உனக்கு பின் ஆள போகிறவர்கள். உன் காலத்திற்கு பிறகு இவருக்கு தான் நீ நாட்டை கொடுக்க போற. சரியா? அப்போ பின்னாடி கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப எதுக்கு இந்த சச்சரவு போட்டி? இப்பவே கொடுத்துட்டு அவர்கள் எவ்வாறு நாட்டை ஆளுகிறார்கள்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேற்பார்வை செய்துட்டு நீ தவம் பண்ண போன்னு அறிவுரை சொன்ன மன்னனுக்கு ஒரு சிக்கல். நானும் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய மன்னனாக வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு இந்த மக்கள் ஏன் இவ்வாறு பிறந்திருக்கிறார்கள்? அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் அழகான ஆராய்ச்சி. இந்த மக்கள் பிறப்பதற்கு உரிய காலத்துல, அதாவது இந்த மன்னனது துணைவியான் இந்த மக்களை கருவுறுவதற்கு உண்டான காலத்துல மன்னன் தன் நாட்டை பெருக்க வேண்டி பல்வேறு விதமான போர்க்களம், பல்வேறு விதமான திட்டம், சூழ்ச்சி இவைகள் ஈடுபட்டது. அப்போ இந்த சோழனுடைய சித்தாந்தம் என்ன சொல்றான்? நான் என்னுடைய நாட்டினை பெருமளவிலே பெருக்க நினைக்க, அதுகாலை நான் பலரோடு போர் தொடுக்க, அதற்குண்டான சூழ்ச்சிகள், திட்டம் வகுத்தல் இவைகளிலெல்லாம் ஈடுபட்டிருந்த காலத்துல இந்த மக்கள் பிறப்பதற்கு உண்டான என் மனைவியோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு, அவைகளினுடைய நினைவு சூழல், இந்த குழந்தைகளினது மனத்திலே ஏற்படுத்தின பாதிப்பு, அதுதான் பிற்காலத்துல என்னை இவர்கள் ஏற்க மறுத்து எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் திட்டங்கள் தீட்டுதற்கு காரணமாயினன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருந்தோம். அப்போ நீங்க என்ன செய்கிறீர்களோ, என்ன உணர்வு உங்களுள் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் விளையக்கூடிய விளைவுகள் அந்த உணர்வுகளின் பிரதிபலிப்பை பெற்றிருக்கும். இதை மாற்ற முடியும். அதனாலதான் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், இந்த பிறப்பெனப்படுவது கரும பெற்றி உறப்பு உணர்வுள்ளம் சார்போடு கதிகளில் காரண காரிய உருக்களில் தோன்றல். ஆகவே இந்த பிறப்பு நீங்கள் போன பிறவியில செய்த நன்மை தீமை என்கின்ற காரண காரிய உருக்களில் தோன்றல். நன்மைன்ற காரியம் செய்தா அதன் உருவா நல்ல பிறப்பி வரும், நல்ல பிறவி வரும். தீயன செய்திருந்தால் அதன் விளைவாக தீய பிறப்பு தான் வரும். அதுல மாற்றம் கிடையாது. ஆகவேதான் இந்த சார்போடு கதிகளில் சம்பந்தத்தோடு கூடிய பிறப்பு, நல்லது செய்தால் நல்லதோடு கூடிய
அப்போ காரண காரிய உருக்களில் தோன்றல், இதுதான் ரொம்ப. அதனாலதான் நான் எல்லா மதங்களும் ஒரு காலத்துல இந்த கருத்துக்கு உட்பட்டன. அதாவது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு வள்ளுவர் பேசினார். ஒருவனால் மேற்கொள்ளப்படக்கூடிய செய்தொழில் செயல் அவற்றின் கண் உண்டானதாகிய சிறப்பு இன்மை இவைகளின் காரணமாக உங்களினுடைய ஒத்த பிறப்பை கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்நாள்ல நீங்கள் பெறுதற்கு உண்டான அனுபவங்கள் வேறு வேறாய் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். ஒரே தாய் தந்தையருக்கு 4 மக்கள் 5 மக்கள் இருக்கலாம், 5 பேரும் ஏன் ஒன்று போல இருப்பதில்லை? இதுக்கு என்ன ஏதாகில நீங்க இன்றைக்கு நவீன முறையில மருத்துவ விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வினை கோட்பாட்டை பற்றி ஏற்காதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், இதை மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஒரே பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கு உண்டான 4-5 குழந்தைகள் ஒரு தன்மைத்தான நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொருவரிடமும் வேறுபட்ட சிந்தனையும் வேறுபட்ட செயலும் ஏன் தோன்றுகின்றன? அப்போ அவரவர் செய்த வினை, எந்தெந்த பருவத்துல என்னென்ன வினை செய்தோமோ அந்த வினைக்கு ஏற்றாற்போல் பிறவி அமையும். இதை நீங்க தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. அதனாலதான் இது காரண காரியம். நீங்கள் என்ன தவறை செய்தீர்களோ அது காரணம், என்ன நன்மையை செய்தீர்களோ அது காரணம், அதன் விளைவாய் வருவது பிறப்புன்ற காரியம். இது காரண காரியம், தவிர்க்க முடியாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு இது ஒரு காரண காரியம். உருக்களில் தோன்றல், அப்படி உருக்களில் தோன்றல்னா உருவமே அதன் அடிப்படையில தோன்றும். இத சொல்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு நூல் உண்டு தமிழ்ல, கைவல்ய நவநீதம்னு ஒரு புக். நீங்கள் மேற்கொண்ட வினையின் பயனாய்த்தான் இத்தகையதாகிய உறுப்புகள் முதற்கொண்டு தோன்றும். இன்னைக்கு நாம பேசுறோம் தப்பா. பன்மை காலத்துல கூட சென்னையில ஒரு பெரிய குழப்பம் நடந்தது. பல பேர் அதை செய்தித்தாள்லையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்திருக்கலாம். கே நகர்ல ஒரு அறக்கருத்தை சொல்ல வந்த ஒருவர் என்ன பண்ணிட்டார், மிகப்பெரிய அளவுல அந்த வினை கோட்பாட்டை சொல்லி அதனாலதான் இந்த மாதிரியான உறுப்பு குறைவான பிறப்புகள்லாம் நடக்கிறதுன்னு சொன்னவொன்ன அந்த பள்ளியில இருந்த ஒரு ஆசிரியரும் இதை பற்றி நிறைய அளவுல விவாதம் பண்ணி பெரிய சிக்கல் ஆயிட்டு. இவர் பாடி ஷேமிங் பண்ணார், அல்லது ஒருவரினுடைய உடல் குறைபாட்டை அவர் செய்த பாவம் என்று விமர்சித்தார். நீங்க 1000 சொல்லணும். இது கொஞ்சம் நான் கேட்கக்கூடிய கேள்வி, அவ்வளவு. சரி, இப்படிப்பட்டதாகிய மாற்று நிலையில ஏன் உடலானது தோன்றுகிறது, அதன் காரணம் என்ன, பின்னணி என்ன, ஆராய்ச்சி பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க இதுதான் முடிந்த முடிவுன்னு போக வேண்டும். இது முடிந்த முடிவுன்னு போனா இது ஒரு பாடி ஷேமிங்ன்ற அளவுக்கு உடலை ஏளனம் செய்தல்ன்ற விளக்கத்துக்கு போயிடும். அதுக்கெல்லாம் போகவே வேண்டும். இப்போ ஒரு ஆரோக்கியமான பெற்றோர்களுக்கு இந்த குழந்தை ஆரோக்கியமற்ற முறையிலே ஏன் பிறந்தது, இதற்குண்டான மருத்துவ காரணம் என்ன? முதல்ல மருத்துவ ரீதியாவே போகும். இன்னென்ன குறைபாடு அந்த கருவுற்ற நேரத்துல ஏற்பட்டது. இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சில நடன உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னையில கோபிக்கெல்லாம் தெரியும். இங்க ராதிகா சுர்ஜித் அப்படின்னு ஒரு பெரிய நடன கலைஞர் இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விப்ரோ என்கின்ற ஒரு நிறுவனம் புதியதான ஒரு கைக்கு அடக்கமான போர்ட்டபிள் ஸ்கேனிங் மிஷினை உருவாக்கிச்சு. அது எதற்குனாக்க ஸ்கேனிங் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், மருத்துவமனையில எல்லாம் பெரிய அளவில் இடத்தை ஆக்கிரமிக்கும்.
இந்த ஸ்கேனிங் மிஷினை வைத்துக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று கிராமத்துல கருவுற்ற பெண்களை ஸ்கேன் பண்ணி பார்த்து அவ்வாறு கருவுற்ற பெண்களுக்கு கருவுல தோன்றின குழந்தை ஏதாகிலும் பெரிய குறைபாட்டோடு இருந்தால் அதை டெர்மினேட் பண்றதுக்கு இது ஏதுவாகும் என்ற நோக்கத்துல தயார் பண்ணப்பட்ட ஒரு பொறி. இதை லான்ச் பண்றதுக்கு ஒரு விழா எடுத்த போது ஒரு நடன நிகழ்ச்சி கேட்டார்கள். அத அவர்கள் செய்வதாக ஒப்புக்கொண்டு நான் தான் பாட்டு எழுதினேன். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல என்னன்னாக்க ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள். கருவுற்று இருந்த நிலையில அந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய கால்ல ஒரு வளைவு, ஒரு சிறு ஊனம் இருந்தது. உடனே அது ஒரு பெண் குழந்தை கருவுல. உடனே கதையை நான் இப்படி கொண்டு போனேன். அந்த பெண் குழந்தை தாயிடம் பேசுகிறது, இல்ல என்ன அழிச்சிரு. ஏன்னாக்க நான் ஏற்கனவே பெண் ஊனத்தோடு பிறந்தால் என்னுடைய காலம் எப்படி இருக்கும், அதெல்லாம் முடியாது. அதுக்கு மற்றொரு ஆர்குமெண்ட், அழிக்காது, அது உன்னுடைய பொறுப்பு இல்லை, இது இவ்வாறு அமைக்கப்பட்டது, இயற்கையினுடைய அமைப்பு, அதை நீ எப்படி மாத்தற. இந்த மாதிரி விவாதம். கடைசியில தாய் என்ன முடிவு செய்கிறாள், ஃபார் அண்ட் அகேன்ஸ்டுக்கு விவாதத்தை கேட்டு அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது முடிவு பண்ணிடு. பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த குழந்தைக்கு காலில் ஒரு சிறு அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையினுடைய காலை சரி பண்ணுவதாக செய்து அப்புறம் ஒரு அழகான நடனம் சின்னஞ்சிறு களி என்றான மாதிரி போட்டோம். அப்போ இந்த மாதிரியான ஊனங்கள் தீர்க்கப்படக்கூடிய அளவுல இருக்கின்ற பொழுது இதை பாவ புண்ணியம்னு ஏன் சொல்லுகிறீர்கள்? இதுக்கு ஒண்ணு மேல ஆராய்ச்சி வேணும். நாமெல்லாம் சட்டன்றி அதையும் முடிவு கட்ட முடியும். இப்போ செய்தற்கு உண்டான நல்வினை இருந்ததினால் இவ்வாறு தீர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். இது எல்லாம் தர்க்க ரீதியான விவாதத்துக்கு. இவை மேலும் மேலும் ஆராயப்பட வேண்டும். வள்ளுவரே பேசுறார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். தவறுதலையே எண்ணிக்கொண்டிருப்பவன் ஆக்கத்தோடு இருக்கிறான், நல்லதையே செய்யக்கூடியவன் கெட்டுக்கொண்டு போகிறான். இது எதனால ஆராய்ச்சி பண்ணுன்ற. அப்போ இந்த ஆய்வு என்பது தத்துவ நிலையில மேலும் நுணுக்கமாக ஆய்ந்தால் இந்த முடிவுக்கு வரும். என்னன்னாக்க காரண காரிய உருக்களில் தோன்றல். இதுதான் முடிந்த முடிவு, மாற்று கிடையாது. இதுதான் முடிந்த முடிவு. இந்த காரண காரிய உருக்களில் தோன்றுதல் தான் அடிப்படை. நீங்கள் எதனை செய்தாலும் செய்த அந்த பாவ புண்ணியங்கள், நல்வினை தீவினை, அதற்கு ஏற்றாற்போல்தான் உங்களினுடைய பிறவியானது அமையும். இதுல மாற்று சிந்தனை கிடையாது என்பதோடு இன்றைக்கு நிறுத்துவோம். நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாளையும் நாளை மறுநாளும் வகுப்பு இல்லை. தீபாவளிக்காக எல்லார் இல்லங்களிலும் இன்பங்கள் என்கின்ற ஒளி என்றும் ஏற்றப்படட்டும். நம்மோடு இருக்கக்கூடிய துன்பங்கள் மெல்ல மெல்ல நம்மை விட்டு அகன்று நல்ல ஒளியோடு கூடிய மகிழ்வான இந்த இனிய தீபாவளி உங்கள் அனைவர் இல்லங்களிலும் புதிய ஒளியை, புதிய மகிழ்வை, சிறப்பை என்றும் தரட்டும். நன்றி. நாளையும் நாளை மறுநாளும் முடிந்து அடுத்த நாள் வகுப்பில் பார்க்கலாம். சரியா?